ஷிஷிமாரு கேக்கா மாறிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? டிங் டிங். பாக்கும்போதே நாக்குல தண்ணி ஊறுது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது வேணுமா? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறேன். ஆனா இது வேணும்னா நீங்க கொஞ்ச நேரம் என் கடையை பாத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா பசங்களா? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வர வரைக்கும் இந்த கடையை கொஞ்சம் பாத்துக்குங்க. உங்களால முடியுமா? கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம போங்க. சரி, ஜாக்கிரதையா இருங்க. சரி, போயிட்டு வாங்க அங்கிள். நிதானமா வாங்க அங்கிள். வாங்க சார், வாங்க. தரமான கேக் எல்லாம் வாங்கணும்னா இங்க வாங்க. வாங்க சார். சார், உங்களுக்கு நல்ல ருசியான கேக் வேணுமா? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹட்டோரி, நீயா? எதுக்கு இப்படி காமெடியான Dress போட்டுக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க கேக் விக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹட்டோரி. கேக்காக அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டிங் டிங். ஆமா, சரியா சொன்னேன். அட்வர்டைஸ்மென்ட் தான். டிங் டிங். அப்படினா நானும் உங்களுக்கு உதவி செய்யலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நாங்க மட்டும் செஞ்சுக்கிறோம். நீங்க வீட்டுக்கு போங்க. டிங் டிங். இந்த இடத்துல தானே கேக்க தயாரிப்பாங்க. ஆஹா, இங்க எவ்வளவு கேக் இருக்கு பாருங்க. ஷின்சோ, ஷிஷிமாரு, இந்த கேக்க பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு. இததான் அந்த அங்கிள் செஞ்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வரதுக்குள்ள நாம இத செஞ்சு முடிச்சிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன்னால முடியுமா? இத செய்யறது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. முதல்ல கிரீம போடலாம். கெனிச்சி, நானே இத செய்றேனே. நீ எல்லாம் இத செய்ய கூடாது ஷின்சோ. அதெல்லாம் முடியாது, நானும் செய்வேன். ஏன்னா நீ மட்டும் தான் செய்ய முடியுமா? ஆமா, நான் மட்டும் தான் செய்றேன். அது கூட போடாத. பாத்தியா இது எப்படி ஆயிடுச்சு உன்னால? நான் என்ன பண்ண? நீ தான் பண்ண. இதெல்லாம் உன்னாலதான். இல்ல, உன்னால தான். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இத வாங்கிக்க. கிளி, கிளி, கிளி. ஐ, புடிச்சாச்சே. இன்னொரு கேக் இருக்கா? ஐ, இதுவும் கிடைச்சிருச்சு. ஐ, முழங்கிட்டேன். அச்சச்சோ, கேக்க காணுமே. ஷிஷிமாரு, அந்த கேக்க முழுசா நீ சாப்பிட்டியா? ஆமா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இப்ப அங்கிள் திரும்ப வந்து கேக் எங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? சொல்லு ஷின்சோ. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா நம்ம மேல கோவப்படுவாரு கெனிச்சி. சீக்கிரமா ஒரு கேக்க தயார் பண்ணிடலாம். ஆனா நம்ம கிட்ட ஸ்பாஞ்ச் கேக் இல்லல. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்ப நம்ம என்ன பண்றது? என்னது எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? எடா கூட என்ன மாட்டி கூட பாக்குறீங்க? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் கேக்கெல்லாம் மாற மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஷிஷிமாரு, நீ கேக் மாதிரியே உட்காரு, நான் இந்த கிரீம் உன் மேல போடுறேன். என்னது? கவலைப்படாத, அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த கேக்க வாங்க வைக்கிறேன். அப்புறம் பிரச்சனை இல்லாம நீ எங்களோட வீட்டுக்கு வந்துடலாம். எனக்கு நம்ம சரியா படல. என்ன மாட்டி விடுறீங்க. இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தரேன். வேற வழி இல்லங்கறியா? கேக்க மாறிடுறேன். ஷபாடா, எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். பசங்களா, நான் வந்துட்டேன். பசங்களா, நீங்க எல்லாரும் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், நீங்களா? வாங்க வாங்க. என்னாச்சு? என்ன உங்க முகத்துல எல்லாம் ஒரே கிரீம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள், ஒண்ணு இல்ல. நாங்க இந்த கேக்க கொஞ்சம் அலங்காரம் பண்ண, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? இந்த கேக்க நீங்க ரொம்ப அற்புதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க பசங்களா. இத பார்த்தாங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. சின்ன பசங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கெல்லாம் இந்த கேக்க நான் டெலிவரி கொடுத்தாகணும். என்னது? டெலிவரி பண்ண போறீங்களா? ஆமா, இன்னைக்கு அவங்க பிள்ளையோட பிறந்த நாளா. இப்ப ஷிஷிமாரு நிலைமை என்ன? அதுதான் எனக்கு புரியல, என்ன நடக்க போகுதோ. இப்ப பாருங்க, இப்படி வச்சிட்டு இத சுத்தி கிரீம் போடணும். இப்ப இந்த கேக் ரொம்ப ருசியா இருக்கும். புரிஞ்சுதா? சரி பசங்களா, இத நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கடையை பத்திரமா பாத்துக்கோங்க. பசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம என்னதான் செய்யறது? என்ன செய்யலாம்? நாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்தா அப்புறம் ஷிஷிமாருவை சாப்பிட்டுருவாங்க. ஏதாச்சும் யோசி. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன விஷயம்? என்ன ஆச்சு? டிங் டிங். வந்துட்டியா ஹட்டோரி? உங்களுக்கு என்னோட உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். நாம சீக்கிரமா புது கேக்க செஞ்சு பழைய கேக்க எடுத்துட்டு அங்க புது கேக்க வச்சிடலாம். ஆனா நமக்கு அதுக்கு டைம் இருக்குமா? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி நாம சீக்கிரமா கேக் செஞ்சிடலாம். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி கேக் செய்ய போறேமா? சரி, இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி சீக்கிரமா கேக் செய்ய போறேன். டிங் 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 டிங்.
டிங் 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 டிங். டிங் டிங். கேக் தயாராயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி செல்லம். பர்த்டே செல்லோ ஹாப்பி டிங் பர்த்டே டிங் டிங் டிங். என்னப்பா என்ன இன்னும் யோசனை கேக்க விட்டு. என்னது இது? எங்க இருந்து வருது ராக்கெட் மாதிரி? டிங் 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 டிங். டிங் 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 டிங். டிங் டிங். என்னங்க சரி அத விடுங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். சரி இப்ப சாப்பிடலாமா கேக்க? டிங் 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 டிங். சிஷிமாரு, இப்ப நீ தாராளமா டாகியா மாறலாம். ஆ, இது ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு. எங்களை மன்னிச்சிரு சிஷிமாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, அதனால அங்கிள் கொடுத்த கேக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. ஐயோ, மறுபடியும் கேக்கா? எனக்கு வேண்டாம், கேக்கு மேல இருந்து ஆசையே போயிடுச்சு. ஆனா நீ தானே கேக் வேணும்னு சொல்லி கேட்ட. காமெடி பண்ற. இப்போதைக்கு உனக்கு கேக் சாப்பிடணும்னு தோணல, அவ்வளவுதானே? பரவாயில்ல. டிங் டிங். சிஷிமாரு 3 நாள் எதுவும் சாப்பிடல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். டிங் டிங். இவ்ளோ அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இது வரைக்கும் பாதி வயர் தான் நிறைஞ்சிருக்கு. என்ன முறைக்கிறீங்க? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி சாப்பிட போறேன். என்ன இப்படி முழுங்குறான் இவன்? இப்ப வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அஜீரணமாகி வயித்த வலி வந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். என்னது இது? சாப்பிட எதுவும் இல்ல? ஓ, அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாக்குறேன். எல்லாமே எனக்கு தான். நிஞ்சா டெக்னிக்கல் சாப்பிட போறேன். எங்க ஃபிஷ் இருக்கு, அதையும் நானே சாப்பிடுறேன். எனக்கு வேண்டாம். அடங்கவே மாட்டேங்கிறான். இவன மாதிரி சாப்பிடுறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வலிக்குது, என்னால முடியல. வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா வயித்து வலி வரும்னு. ஏன்பா ஹட்டூரி, உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட வயித்து வலியை குறைச்சிட. வயித்த வலிய குறைக்க நிஞ்சா டெக்னிக்கா? அண்ணா பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு ஊசினா பிடிக்காது. தயவு செஞ்சு நீயே ஏதாவது செஞ்சிரு. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு உனக்கே தெரியும்ல. அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு போய் தான் ஆகணுமா? ஆஸ்பத்திரிக்கா? அங்க ஊசி போடுவாங்க. நிஞ்சா டெக்னிக்ல சரி பண்ணலாம் சிஷிமாரு, ஆனா அதுக்கு நான் சொல்றதையெல்லாம் நீ செய்யணும். செய்வியா? என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், எதை சொன்னாலும் செய்யறேன். சரி ஹட்டூரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு, அவன் கஷ்டப்படுறால. இந்த நிஞ்சா டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இது சரியாகணும்னா அவன் உபவாசம் இருக்கணும், அதாவது விரதம். விரதமா? அப்படின்னா நம்மள மாதிரி நெஞ்சாக்களுக்கு வயித்த வலி வந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாம எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். அப்பதான் அந்த வயித்த வலி சரியாகும். விரதம் இருக்கிறதுனால நம்ம வயிறு சுத்தமாகும், எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்ல, அளவோடையும் சாப்பிடணும். சிஷிமாரு, இப்ப நீ நெஞ்சாங்கிறதுனால ஒரு மாசத்துக்கு எதுவும் சாப்பிடாம இரு, அது போதும். என்னால அது முடியாது, என்னால செய்ய முடியாது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சரி சரி, 1 மாசம்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது சாப்பிடாம இரு பாக்கலாம். சிஷிமாரு, இது உன் நல்லதுக்கு தானே. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா இங்க உன்னால 3 நாள் எதுவும் சாப்பிட முடியாதா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். ரொம்ப நல்ல டாகி சிஷிமாரு. ஆனா சிஷிமாருக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நான் இத உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன், என்ன செய்யறது? தூக்கி போட்டுருவா சிஷிமாரு? வேண்டாம், அதுல என்ன இருக்கு? கொஞ்சம் திறந்து காட்டு. உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட் ரோல். சிஷிமாரு, 3 நாளைக்கு நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரியும், இருந்தாலும் இது ஒன்னே ஒண்ணு மட்டும் லேசா மெதுவா. சாப்பிடல, ஒன்னே ஒண்ணு சாப்பிட ஒத்துக்கோங்களேன். சிஷிமாரு, சரி சாப்பிட விடுங்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நல்ல டாகியா இரு. சரி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப வலிக்குது. அச்சோ, எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. மெதுவா அப்படியே போய் அதை எடுத்துக்கலாம். யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னது அது? ஐயோ, மாட்டிக்கிட்டேன். நாங்க சொன்னதை நீ கேட்கல.
நாங்க வேண்டாம்னு சொல்லியும் நீ அந்த டப்பாவை எடுத்தல. உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே எனக்கு புரியல. சாப்பிடணும் போல இருந்துச்சு. இத பாரு, 3 நாளைக்கு நீ எதுவுமே சாப்பிட கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிடலாம், அதனால இங்க வைக்கிறேன். ம், அது என்னோடது, யாரும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டோம். மீறி சாப்பிட்டீங்க நான் டாகியாவே இருக்க மாட்டேன். ஓ, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சாப்பிடலாம். டாகி மாதிரி நடக்கக்கூடாது, கேட் மாதிரி நடக்கணும், சட்டமே கேட்காம. எங்க இங்க தானே. ஆ, டிங் டிங். சிஷிமாரு, நான் எப்படிங்க வந்தேன்? இதை வேற கையில கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது சாப்பிட்டீனா உனக்கு தான் உன் வயித்து வலி அதிகமாகும். நல்லா அதிகமாக சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா, இப்ப இத நீ கவனமா பாரு பார்க்கலாம். டிங் 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 டிங். ஆமா, என்னது இது? இப்ப உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா? எனக்கு இப்ப வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நான் இனிமே எதுவும் சாப்பிட முடியாது. நான் அதனால போய் தூங்குறேன். சரியா? 3 நாள் முடிஞ்சிருச்சு. முடியலையே. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னா? எல்லாம் உயிரோட தான் இருக்க. நீ நினைச்சத சாதிச்சிட்ட. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல டாகி தான். சரி, 3 நாள் தான் முடிஞ்சிருச்சா? இப்ப நான் சாப்பிடலாமா? டிங் டிங். ஐயா, உடனே போய் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட போறேன். நெஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி சாப்பிட போறேன். அதிகமா சாப்பிடாத, அப்புறம் மறுபடியும் வயித்து வலி வந்துட போகுது. பரவாயில்ல பரவாயில்ல, அரிச்சா ட்ரெயின் மாதிரி சாப்பிட போறேன். இவ்ளோ நடந்து இவன் கொஞ்சம் கூட மாறல. இவன் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா அடுத்த முறை 5 நாள் விரதம் இருக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. டிங் டிங். எல்லாரும் படம் எடுக்கலாம்னு ஆரம்பிச்சோம். கடைசியில என்னாச்சோ நீங்களே பாருங்க. டிங் டிங். அம்மா, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. பாய். எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ல. முதல்ல நான் இதை அவனுக்கு வாங்கி கொடுக்கன்னு நினைக்கவே இல்ல. வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கறதுனால தான் வாங்கி கொடுத்தேன். என்னது, படம் எடுக்கிற கேமராவா? பிறந்த நாளைக்கு அப்பா உனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் தான் கொடுத்திருக்காரு கேனிச்சி. சூப்பரா இருக்குல்ல. இத வச்சு எதை வேணாலும் படம் பிடிக்கலாம். நேரத்தை வீணடிக்காம நான் இத வச்சு ஒரு நிஞ்சா படம் எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்ற ஹட்டோரி? நீ நிஞ்சா படம் எடுக்க போறியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அதுல ஹீரோவா நான் நடிக்கணும்னா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. என்ன பண்றது தெரியலையே. ரொம்ப மனக்கோட்டை கட்டாத. அதுல நீ ஒண்ணு ஹீரோ இல்ல, நான் தான் ஹீரோ. படம் பேரு நிஞ்சா கேனிச்சி. நிஞ்சா கெனிச்சியா? கெனிச்சி, நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. பாக்குறதுக்கு உண்மையான நெஞ்சா மாதிரியே இருக்க. சரி, நான் முதல்ல அங்க இருந்து ஓடி வரேன். ஷின்சோ, ஜாக்கிரதையா படம் பிடின. ரெடியா? நான் நல்ல படம் பிடிக்கிறேன். நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறமா படம் பிடிக்க தயாராகணும். என்ன, ரெடியா? நிஞ்சா கெனிச்சி, கேமரா ரோல், ரன்னிங், ஆக்ஷன். படத்தோட பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன யோசிக்கிற கெனிச்சி? சீக்கிரமா வா. இத வர. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக மிட்சுபா கெனிச்சி இத வந்துட்டேன். வாவ், எவ்வளவு நல்லா நடிக்கிறான். எனக்கு இது மாதிரியே நடிக்கிற போல இருக்கு. கெனிச்சி ரொம்ப நல்லாவே நடிக்கிறாள் ஷின்சோ. நிங் 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 நிங். எனக்கு நடிக்கிற போல இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இப்போ நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி சுவர் மேல நடக்க போற. இப்ப பாருங்க. இத நான் செய்யறேன் பாரு, எப்படி பண்ற பாரு. உண்மையிலேயே கலக்கிட்டல. இது பாரு கெனிச்சி, நீ நிஞ்சா மாதிரி ட்ரெஸ் வேணா பண்ணிக்கலாம். ஆனா நிஞ்சா டெக்னிக்லாம் உன்னால முடியாது, புரியுதா? தெரியும் தெரியும், சுவர் மேல என்னால நடக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா நான் அடுத்ததா மாயமா மறையிற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன். எனக்கு அது சொல்லி கொடு. டிங் டிங். எத்தனையோ நிஞ்சாக்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால அது வேண்டாம். உனக்கு சுலபமான நிஞ்சா டெக்னிக்கை நான் சொல்லி கொடுக்கறேன் பாரு. டிங் 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 டிங்.
இப்ப என்ன நீ நல்லா கவனிக்கணும் கெனிச்சி. டிங் 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 டிங். சரி சரி எனக்கு புரியுது. மாயமா என்னால மறைய முடியாது அவ்வளவுதானே. ஆனா சுவர் மேல கண்டிப்பா நடந்து காட்டுவேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஏறு கெனிச்சி ஏறு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண உன்னால முடியும். ஏறிட, எப்படியாவது ஏறிட கெனிச்சி. முதல்ல ஏறி நீ தான் முடியும். ஏறு ஏறு ஏறு. இவ்வளவு உயரத்துல நிக்கிறேன். நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீ ரெடினா நாங்களும் ரெடி. கெனிச்சி நான் சொல்றத கேளு. இப்ப அந்த செவுத்து மேல நீ வேகமா ஓடி போகணும். ஓடி போ பாக்கலாம். அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஹீரோவா நடிக்க பயமா இருக்கு. அதனால ஹட்டோரிய ஹீரோவா நடிக்கட்டும். டிங் 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 டிங். ஹீரோவா நடிக்கணும்னா கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. என்ன பண்றது, ட்ரை பண்ணுவோம். இங்க பாரு ஹட்டோரி, நல்லா ஸ்டைலா நடிக்கணும் புரியுதா? நான் நல்லா ஸ்டைலா நடிக்கணும் அவ்வளவுதானே கெனிச்சி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. மிட்சுபா கெனிச்சி புரொடக்ஷன்ஸ் ஹட்டோரி கான்சோவின் கதையோட ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது. ரெடியா ஹட்டோரி? ஐ இது ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு, நானும் படம் பிடிக்கணும். சரி ஆரம்பிக்கலாம். டிங் 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 டிங். ஹட்டோரி கலக்குற, உண்மையிலே கலக்குற. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜம்ப் பண்ணு. சூப்பர். டிங் 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 டிங். ஹட்டோரி ஹட்டோரி என்னாச்சு உனக்கு? எழுந்துரு. அந்த கேமராவை பார்த்த உடனே பயம் வந்து விழுந்துட்டேன் நானு. என்னது, கேமராவை பார்த்தா பயமா இருக்கா? டிங் 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 டிங். பாரு ஹட்டோரி, கேமரா இருக்குங்கிற விஷயத்தையே நீ மறந்துடு. என்ன, நல்லா தைரியமா எல்லா நிஞ்சா டெக்னிக்கையும் காட்டு. நாங்க படம் பிடிக்கிறோம். டிங் 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 டிங். பயப்படாம இருக்க முயற்சி பண்றேன். ரெடியா, ஆக்ஷன். டிங் 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 அப்படிதான் ஹட்டோரி, சூப்பர். கேமரா இருக்குங்கிற விஷயத்தை மறந்துடு. கேமரா இருக்கிறத மறந்துரு. என்னைய கொஞ்சம் ஷூட் பண்ணு. நான் என்ன பண்றேன் பாரு. நடுவுல ஐயா சூப்பர் சூப்பர். டிங் 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 டிங். அண்ணா நீங்க உண்மையிலே கலக்குறீங்க. யா. டிங் 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 டிங். மறுபடியும் நான் கேமராவை பார்த்து பயந்து போயிட்டேன். எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆமா ஆமா. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் அவ்வளவா நல்லா இருக்காது. இல்லடா கெனிச்சிக்கண்ணா, படம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எதற்கும் கலங்காமல் கலக்குவான் இந்த நாளுக்கன் கேனிச்சி. ஆமா கெனிச்சி, நீ கலக்கிட்ட. இதுக்கு அப்புறம் தான் சொதப்பி இருப்பேன். இத நான் செய்யறேன் பாரு. எப்படி பண்றேன். ஐ சிசிமாரு நீயா? எப்படி நான் ஸ்டைலா நடிச்சிருக்கேனா? காப்பாத்துங்க. அட்டோரி வந்துட்டா. மத்தவங்களோட சிசிமாரு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கா. உண்மைதான். ஆமால. ஐயா ஐயா. உண்மையை சொல்லணும்னா சிஷிமாரு தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் தான் எல்லா காட்சியிலயும் வரான். ஆமா, உண்மையில நான் இந்த படத்துல ஹீரோ. எப்படி எப்படி. டிங் டிங்